மனிஷா, இது பிரெக்னன்ட் ஆன பொண்ணுக்கு போடுற டேப்லெட்ஸ் எங்க எப்படி வந்தது? அப்படின்னா லக்ஷ்மி டேப்லெட்ஸ் போட்டுக்காம கீழே தூக்கி போட்டிருக்கா. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன ஆண்டி? நிச்சயமா லக்ஷ்மி பிரெக்னன்ட் இல்லன்னு தானே? ஆதாரம் நமக்கு கிடைச்சிருச்சு மனிஷா. இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் உண்மையை தெரிய வைக்கணும். லக்ஷ்மி சொன்ன அந்த பொய்ய எல்லாருக்கும் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டலாம். போ, போய் எல்லாரையும் கூப்பிடு. போ. சரிங்க ஆண்டி. ஆண்டி, ஆண்டி, ஆண்டி. என்னாச்சு மனிஷா? எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க? விஷயம் தெரிஞ்சா நீங்களும் லக்ஷ்மியை பார்த்து இப்படிதான் கத்திக்கிட்டு இருப்பீங்க. என்னாச்சு மனிஷா? என் கூட வாங்க அங்கிள், நீங்களே பாப்பீங்க. வாங்க எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. மித்ரா சார், நேத்து உங்க வைஃப் லக்ஷ்மி மேடம்க்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணீங்கல்ல, ஏன் அவங்க வரல? நேத்து லக்ஷ்மி உங்களை பாக்குறதுக்கு வரலையா? ஆமா மித்ரா சார், பரவாயில்ல விடுங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது திரும்பவும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வர சொல்லுங்க. உங்க வைஃபுக்கு செக்அப் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். என்னாச்சு மித்ரா? நேத்து டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு லக்ஷ்மி போறேன்னு சொல்லியிருந்தா, ஆனா போகல. என்னாச்சு லக்ஷ்மி, நீ ஏன் போகல? சொல்லு லக்ஷ்மி, நீ டாக்டர் பார்க்க ஏன் போகலன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கு மட்டும் மொத்தமா புரிஞ்சிருச்சு மித்ரா. தினமும் போட்டுக்க வேண்டிய டேப்லெட்ஸ் எதுக்கும் பயன்படாம இப்படி கீழே விழுந்திருக்கு. டாக்டரை பார்க்க போக வேண்டிய லக்ஷ்மி போகாம ஏமாத்திருக்கா. இது எல்லாத்தையும் அவ எதுக்கு செய்யணும்? நிஜமாவே அவ பிரெக்னண்டா இல்லாததுனாலதான். பிரெக்னண்டா இருக்கன்னு சொல்லி நம்ம எல்லாரையுமே அவ ஏமாத்திக்கிட்டு இருக்கா. என்ன லக்ஷ்மி, எல்லார்கிட்டயும் போய் சொல்லி நல்லாவே ஏமாத்தி இருக்க. ஆனா இந்த மாதிரி மாட்டிப்பேன்னு நினைக்கவே இல்லல. அவங்க கேக்குற கேள்விக்கு உன்கிட்ட பதில் இல்லனா அவங்க சொல்றது உண்மைங்கிறதுனாலயா, இல்ல எங்க எல்லாரையும் ஏமாத்தலாங்கிற விஷயத்த ஒத்துக்கிட்டு அமைதியா இருக்கியா? அது வந்து நீ இதுக்கு நேரடியா பதில் சொல்லாம சுத்தி வளைச்சு பேசுறன்னா நீ ஏதோ ஒரு விஷயத்த எங்க கிட்ட மறைக்கிறன்னு தானே அர்த்தம். உண்மையை சொல்லு லக்ஷ்மி, எங்க கிட்ட உன் பிரெக்னன்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏதாவது மறைக்கிறியா நீ? அமைதியா இருக்கவங்கள எப்ப இந்த உலகம் நம்பி இருக்கு? கோவப்பட்டு கத்தி வாய்க்கு வந்ததை பேசினாதான் இந்த உலகம் நம்புது. அமைதியா இருக்கிறது எப்பவுமே ஆபத்து தான். பேச வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது பேசியே ஆகணும்ல. நீ காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் லக்ஷ்மி. உன் மௌனத்துல ஒரு அர்த்தம் இருக்குன்னு நிச்சயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம், இவங்க எல்லாருக்கும் உன்னோட மௌனத்தை புரிஞ்சுக்க தெரியாதுல்ல. அதனாலதான் வாயை திறந்து உண்மைய சொல்லணும். நேத்து நீ டாக்டர் கிட்ட போனன்ற உண்மைய சொல்றதுக்கு எதுக்கு நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற? நேத்து இவ டாக்டர் பார்க்க போயிருந்தாளா? ஆமா தம்பி. ஆனா என்ன ஒண்ணு, நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின அந்த ரிச் டாக்டர் கிட்ட போறத விட்டுட்டு எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்க தான் இவ போயிருந்தா. தாய்க்கும் குழந்தைக்கும் எதுவும் இல்ல, ஆரோக்கியமா இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. இந்த விஷயத்த லக்ஷ்மி ஏன் எங்ககிட்ட மறைக்கணும்? நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின அந்த காஸ்ட்லி டாக்டர் கிட்ட போகாம ஒரு சாதாரண டாக்டரை பார்க்க போயிருக்கன்னு உங்ககிட்ட சொன்னா எங்க நீங்க எல்லாரும் திட்டுவீங்களோன்னு பயந்து போயிருக்கா. பாவம். சரிதானே லக்ஷ்மி? சரி, டாக்டர் விஷயத்தை விட்டு தள்ளுங்க. இந்த கீழே இருக்கிற டேப்லெட்ஸ்க்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. இத்தனை நாளா லக்ஷ்மி உங்க வீட்ல இருக்கான்றது உங்களுக்கு தெரியுமே தவிர அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்ற விஷயமே உங்க யாருக்கும் தெரியாது போல இருக்கே. அவ்வளவுதாங்க. அவளை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்திருந்தா நீங்க எல்லாரும் எப்பவோ லக்ஷ்மிய பத்தியும் அவளோட ஃபியூச்சரை பத்தியும் யோசிச்சிருக்கணும்.
ஆனா என்ன ஒண்ணு, நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின அந்த ரிச் டாக்டர் கிட்ட போறத விட்டுட்டு எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்க தான் இவ போயிருந்தா. தாய்க்கும் குழந்தைக்கும் எதுவும் இல்ல, ஆரோக்கியமா இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. நான் எந்த டாக்டர் கிட்டயும் போகலையே. அப்படி இருக்கும்போது நான் போனேன்னு எதுக்காக சித்தி போய் சொன்னாங்க? எதுக்காக என்ன அந்த இடத்துல காப்பாத்துனாங்க? அம்மாடி லக்ஷ்மி, ஆ, என்ன சித்தி இதெல்லாம்? எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் இந்த பொய்ய சொன்னீங்க? நீ சொன்ன அந்த பொய்ய நான் உண்மையாக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என்ன சித்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உன் வயித்துல காயும் இல்ல பழமும் இல்லன்னு எனக்கு தெரியும் லக்ஷ்மி. நீ பார்க்ல ஜானு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் மொத்தத்தையும் கேட்டுட்டேன் லக்ஷ்மி. என் வயித்துல முதல்ல குழந்தை இருந்தா தானே ஜானு? என் புருஷனை காப்பாத்துறதுக்காக என் வயித்துல குழந்தை இருக்கிறதா நான் பொய் சொல்லிட்டேன். என் வயித்துல மித்ராவோட குழந்தை இருக்குன்னு நான் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் ஜானு. நானும் என் மனசுல தோணுன ஒரு பொய்ய இவங்க கிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. அந்த டைம்ல என்ன சொல்லணும் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரியான நேரத்துக்கு வந்து இந்த பிரச்சனையில இருந்து நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. நீ என் வயித்துல பொறக்கலனாலும் நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே லக்ஷ்மி. உனக்காக நான் இத கூட பண்ண மாட்டேனா சொல்லு? ஹலோ ஹலோ, இருக்கட்டும், அதுக்கு என்னங்க? உனக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு போயிடுவோன்னு நினைச்சியா இல்ல இந்த நாட்டை விட்டே போயிடுவோன்னு நினைச்சியா? உன் பணத்தை கொடுத்துடுறேன்ப்பா. ஏதோ ஆபத்துல உதவி பண்ணனா இப்படி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி தொல்லை பண்ணுவியா? என் கைக்கு பணம் வந்த உடனே நான் உனக்கு கொடுத்துடுறேன். அதை விட்டுட்டு அடிக்கடி எனக்கு போன் பண்ணி தொல்லை பண்ற வேலை வச்சுக்காத. வச்சிடுறேன், பாய். என்னாச்சு சித்தி? என்னன்னு சொல்றது லக்ஷ்மி? சந்தோஷம் என்னமோ கொஞ்சம்தான், ஆனா பிரச்சனை மட்டும் ரொம்ப அதிகமா வருது. வீட்டை சுத்தி பிரச்சனைங்க. என் மனசு முழுக்க மனவேதனை. அத வெளியிலயும் கொட்ட முடியாம மனசுக்குள்ளயும் வச்சுக்க முடியாம நரக வேதனை அனுபவிக்கிறேன். உன் சித்தப்பாக்கும் இப்பெல்லாம் வியாபாரம் சரியா போறதில்ல. ஏதோ தட்டு தடுமாறி கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அவரோட தர்ம பத்தினியா அந்த வீட்டை நடத்த வேண்டிய முழு பொறுப்பு எனக்கு தான் இருக்கு. அதனாலதான் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கடனை வாங்கி நடத்திக்கிட்டு இருக்க. ஆனா கடன் கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா சொல்லு? அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு போனை பண்ணி பணத்தை எப்ப கொடுப்பன்னு டார்ச்சர் பண்றாங்க. தாத்தாக்கு போன் பண்ணி உங்களுக்கு பணம் அனுப்பி வைக்க சொல்றேன்.